ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா காண்டாக்டர் அப்புறம் ரிலே பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல் பேசிக்காக காண்டாக்டரோட ஆப்ரேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு பிகினர் லெவலில் ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆக்ஷனில் தான் உள்ள ஒர்க். அது ஆனால் இது ஹையர் ரேட்டிங்காக கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லோடுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ரிலேலாம் கண்ட்ரோல் பேனல் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கான கரண்ட் ஃப்ளோவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது அதிகபட்சமாக 6 ஆம்ஸ் தான் அதிகபட்சமாக அந்த ரிலேவில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட் அந்த ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிப்போட லோடு கொடுத்துருப்பாங்க எவ்வளோ கரண்ட் தாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சில ரிலேவில் எவ்வளோ கரண்ட் அந்த ஸ்ட்ரிப்பு தாங்கன்னு கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 240 12 ஆம்ஸ் வரல இந்த ஸ்ட்ரிப் லோட் பண்ணலாம். இது 12 வோல்ட்டுக்கு 24 வோல்ட்டுக்கு ஆயில். இதுபோல் கண்ட்ரோல் சப்ளை சிக்னலுக்கு மட்டும்தான் இந்த ரிலே யூஸ் பண்ணுவோம். இதுலேயே A1 A2 2 கொடுத்துருப்பாங்க. இதுலேயே A1 A2 கொடுத்துருப்பாங்க. A1 A2 230 வோல்ட் பேஸ் அண்ட் நியூட்ரல் கொடுத்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆயில் அட்ராக்ட் ஆகிட்டு நமக்கு இங்கே நீங்கள் RYB 3 ஃபேஸ் கொடுத்துருப்பீங்க. அப்போ என்ன பண்ணோம், நம்ம அவுட் கோயிங்கில் 3 ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அது இல்லாமல் மேலே இது போல் NONCன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா, இந்த NONC வச்சு நம்மளுடைய மோட்டர் ஆனில் இருக்கா இல்லது இண்டிகேஷன்ஸ்லாம் நம்ம இதில் ஃபீட்பேக் எடுத்துப்பாங்க. அது இல்லாமல் லேட்சுக்கான காயிலுக்கான லேட்ச் காயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கான கான்செப்ட்லாம் இதுலேருந்து எடுப்பாங்க. இது சப்போஸ் நீங்கள் ஒரு மோட்டர் ஆன் ஆயிடுச்சுன்னா இது உள்ள நீங்கள் ஃபேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இதை எடுத்து டேரெக்டாக நம்ம ஒரு இண்டிகேஷன் லேம் கொடுத்து மோட்டர் ஆனில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் காட்டலாம். அதுபோல் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு ஸ்டேட்டஸ்க்குலாம் நம்ம இந்த NONC யூஸ் பண்ணலாம். இதே கான்செப்ட் தான் ரிலேனா NONCன்னு சொல்லிட்டு நிறைய சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிலே ஆனால் என்னென்ன ஃபீட்பேக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கண்ட்ரோல் பேனலில் மட்டும் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. வேறு எங்கேயும் லோடிங்லாம் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஹையர் ரேட்டிங் நிறைய ரேட்டிங்கில் இருக்குது. 1300 ஆம்ஸ் அதுபோல் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ரேட்டிங்காக கான்டாக்டர் இருக்குது. எல்லாமே ரேட்டிங் அதிகமாக அதோட சைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுதான் பெருசாக டிஃப்ரென்ஸு. மற்றபடி இதில் பெருசாக எதுவுமே இல்லை. இதுலேயும் ரெண்டுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஆயில் தான் உள்ளே இருக்குது. ஆனால் பர்பஸ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இதில் கொஞ்சம் கம்மி, இதில் அதிகம். ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பிகினருக்கான வீடியோ.